ரஜினி வந்து இப்போ வேட்டையின் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் 171 லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. 172 வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கடுத்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 69 கோட் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 70 படத்தை பற்றி ஒரு அப்படி கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த உள்ள படத்தை பற்றி ஒரு அப்படி கிடைக்கல. பட் கமல்ஹாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நடிச்சு முடிச்ச படத்துக்கு அப்புறம் 7 படத்தோடு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த 7 படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ளூடிக் அது கிரீன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாராம். ஸோ இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியும். இந்த 7 படம் எடுத்து முடிக்க கண்டிப்பாக 4 வருஷம் ஆகும். ஸோ அது எந்த படம் 7 படம் அப்படின்னு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாளில் போட்டுச்சுக்கேன். வாரம் சைடாக கண்ணனுக்குள்ள ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாங்களா, இந்தியன் 2வும் எடுத்து முடிச்சிட்டாங்களா, இந்தியன் 3வும் எடுத்து முடிச்சிட்டாங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக உள்ள படத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கு. இந்த 2 படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ரிலீஸ் பண்ணி பெரிய சாதனையை படைக்கணும்னு எல்லாம் அவங்க அந்த படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து தேர்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி 2898 AD. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாக அஸ்வின் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆகுமா. இதில் கமல்ஹாசனுக்கு மட்டுமே 150 கோடி 150 கோடி சம்பளம் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ பார்க்கலாம் இதில் இந்த படம் எப்படி வருதுங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து KS 233. இந்த படத்தை வினோத் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்களாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, கமல்ஹாசன், அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் வந்து பார்த்தா நடிக்கிறாங்களா. இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, நான் மேலே எந்த படத்துலையும் இப்படிலாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதிலிருந்து விஜய் சேதுபதி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரோலாக மாறுறதுக்கு விஜய் சேதுபதிக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்லீஃப். இந்த படத்தை அப்படி எல்லாருக்குமே தெரியும், டீசர் வெளியாயிடுச்சு. இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இல்லை த்ரிஷா, துல்கர் சல்மான், அதுக்கப்புறம் கௌதம் கார்த்தி, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் கமல்ஹாசன், அதுக்கப்புறம் இன்னொன்று பொன்னியின் செல்வன் நடிச்ச ஒரு ஹீரோயின், அப்புறம் மலையாள ஹீரோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 2022 கமல்ஹாசனுக்கு ஒரு கம்பேக் படமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா KS 237. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அன்பறிவு சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க போகிறாங்களாம். இந்த அன்பறிவு சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லியோ, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் கபாலி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் டீக்கர்லாம் இருந்தாங்களாம். ஸோ இந்த படமும் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. KS 238 படத்தோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல. KS 237 வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 படம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, இந்தியன் 3, அதுக்கப்புறம் கல்கி 2898 AD, அதுக்கப்புறம் KS 233, அதுக்கப்புறம் தக்லீஃப் படம், அதுக்கடுத்து விக்ரம் 2, அதுக்கப்புறம் KS 237. ஸோ இன்னும் 7 படம் 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரெல்லாம் கமல்ஹாசன் ஃபேனோ கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் பார்த்துக்க நம்மளோட சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாளில் போட்டுக்கோங்க. நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்கள் கார்த்தி.